சார், இப்போ இந்த அண்ணாமலை வந்து லண்டன் சென்று ஒரு ஒரு அரசியல் தொடர்பான ஒரு உயர் படிப்பு படித்துட்டு பின்னர் வந்திருக்கிறாரு. வந்த உடனே தமிழகத்தில் இந்த மாதிரி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட விவகாரங்களை முன்னிறுத்தி நான் வந்து இந்த மாதிரி சாட்டையால் அடிக்கும் போராட்டம் ஒரு 48 நாட்கள் நான் வந்து விரதம் இருக்க போகிறேன், மற்றபடி இந்த காலில் செருப்பு திமுக ஆட்சி வந்து அகற்றும் வரை காலில் செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்னு ஒரு இதெல்லாம் ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு இன்னைக்குள்ள ஒரு தற்கால அரசியலுக்கு இது ஒரு பொருத்தமானதாக நீங்கள் பார்க்குறீங்க சார்? பாஜக வந்து அடுத்த கட்டமாக ஒரு முன்னிறுத்தக்கூடிய இந்த அரசியல் போராட்ட பாணிங்கிறது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார், இந்த போராட்ட பாணிகளை? இல்ல அதாவது அவர் ஒரு நாள் மட்டும் அடிச்சாரு, தொடர்ச்சி அடிக்கல. 48 நாள் விரதம் இருக்கிறோம்னா 48 நாள் அடிக்கணும்ல, ஏன் ஒரு நாளோட நிறுத்திக்கிட்டாரு? செருப்பு போடல அப்படின்னா அவர் கார்ல தானே போறாரு. இது எல்லாமே ஒரு நாடகம். இதெல்லாம் வந்து அவங்க கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு. கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அவருக்கான பிரச்சனைகள் எல்லாம் திசை திருப்புறதுக்காக அவர் வந்து இந்த மாதிரி சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிறாரு. அவரே செருப்பு போடாம, இது செருப்பு போடாம இருக்கிறதுக்கும் சட்டம் ஒழுங்குக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு, என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் இந்த செருப்பு போடாம இருக்கிறதுக்கும் ஆனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் இந்த சவுக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த சாட்டைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மாதிரியான ஒரு அறிவுக்கு பொருந்தாத, நடைமுறைக்கு பொருந்தாத ஒரு செயலை அவர் செய்யறாரு அப்படின்னா இவர் என்ன மாதிரியான ஒரு செயல் திட்டத்தோட செயல்படுறாரு அப்படிங்கறத ரொம்ப நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இருக்கு. முழுக்க முழுக்க இதை வைத்துக் கொண்டு வன்முறை செய்வது அப்படிங்கறத பதற்றத்தை, சமூக பதற்றத்தை உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் வந்து எப்போதுமே வந்து ஒரு பதற்றம் உருவாக்க வேண்டும், வன்முறை உருவாக்க வேண்டும் என்பதை தவிர வேற ஒன்றுமே இல்ல. அதுதான் மைக்கேல்பட்டி லாவண்யா மேட்டர்ல வந்து கட்டாய மதமாற்றங்கிற பேர்ல வந்து அவர் தொடர்ச்சியா முயற்சி செஞ்சாரு. இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொல்றதா இருந்தோம்னா, எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 2022 மனுஸ்மிருதி குறித்து பேசிய பேச்சை வைத்து அவர் என்ன பண்ணாருன்னா, இந்து பெண்களை இழிவுபடுத்துறாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து போராட்டத்துக்கு முன்னெடுத்தாங்க. பெரிய அளவுல தமிழ்நாடு முழுக்க வந்து இந்து பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க சொன்னாங்க. ஆனால் கடந்த 21ஆம் தேதி என்ன தீர்ப்பு வந்திருக்கிறது? கடந்த 21ஆம் தேதி என்ன தீர்ப்பு வந்திருக்கு? முழுக்க முழுக்க அது அப்படி எதுவும் பேசல அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதை ஏதாவது மன்னிப்பு கேட்பாரா? வருத்தம் தெரிவிப்பாரா? இது முழுக்க முழுக்க வன்முறையை செய்கின்ற ஒரு அயோக்கியத்தனத்தை தான் வந்து பாஜக செய்கின்றது. அதற்கு இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற அதிமுகவோ பாமகவோ அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அந்த அரசியலுக்கு அவர்கள் இரையாகிறார்கள் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய பார்வை. கடைசி ஒரே ஒரு கேள்வி. வருகிற 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஒரு 25 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான விருப்பம் வாய்ப்பு கிடைக்கும் என்று நீங்கள் அதை கூறியிருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த விசிகாவோட அந்த வாக்கு வங்கிங்கிறது இந்த கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் அந்த ஒரு 25 தொகுதிகளில் செல்வாக்கு பெறுத அளவுக்கு அது உயர்ந்திருக்கிறதா? இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், அதில் திமுக கூட்டணியில் தான் நீடிப்போடு சொல்லிட்டீங்க பல முறை. இருந்த போதிலும் இப்போது உங்கள் விசிக தலைவர் திருமாவளவனின் அந்த விமான நிலைய பேட்டியை அதிமுக ட்விட்டரில் அதை பகிர்ந்திருக்காங்க. இந்த இதே அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையில் இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லுங்க சார். 25 தொகுதியில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு விசிகாவோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்குதா? அதிமுக தொடர்ந்து விசிகாவை வந்து அந்த கூட்டணியிலிருந்து பிரிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கான அந்த காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க சார். இல்ல, அதாவது முதல்ல வந்து இந்த 25 தொகுதிகள்ல போட்டியிடுவதற்கான வலிமை இருக்குதா அப்படின்னு நீங்க வந்து இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வியை வந்து வெற்றி பெற்ற தொகுதிகள் எல்லா தொகுதிகளையும் நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த அணியில வந்து விடுதலை சிறுத்தைகள் 2 இடங்கள்ல நாங்க வந்து சட்டப்பேரவையில வந்து 6 இடங்கள்ல போட்டிட்டோம். 234 தொகுதியிலையும் வந்து விடுதலை சிறுத்தைகள் களப்பணி செஞ்சோம். நாடாளுமன்றத்தில் 2 இடங்கள்ல போட்டிட்டோம். 40 இடங்களையும் நாங்க வந்து, அதாவது தமிழ்நாட்டில் 39, பாண்டிச்சேரியில் 1, 40 இடங்களை நாங்க வந்து களப்பணி செஞ்சோம். எங்களுடைய வாக்குகள் எப்படி வந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்பர் ஆனது, எப்படி பரிமாற்றம் ஆனது அப்படிங்கறத நீங்க வந்து போட்டியிட்ட இடங்கள்ல போனா உட்கார்ந்து நம்ம வந்து இது பண்ணும்போது, சர்வே எடுத்து பண்ணும்போது கணக்கிட்டு பார்க்கும்போது தெரியுது. எல்லா இடங்கள்லயுமே வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குகள் எல்லா தொகுதிகளிலும், நான் சொன்னது குறைவாக சொன்னேன், 25 தொகுதிகள் ஒரு குறைவாக சொன்னேன். நம்ம ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறோம். கூட்டணிக்குள்ள வந்து ஒரு எல்லா கூட்டணி கட்சிகள் இருக்கு. அந்த கூட்டணி கட்சிகளுக்கான வலிமை இருக்குது. அந்த கூட்டணி கட்சிகள் வலிமைக்கேற்றவாறு கேட்பார்கள். எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு கடைநிலை தொண்டன் என்கின்ற அடிப்படையில நான் இந்த நான் ஆசைப்படுறது கூட தவறா? இது கேட்கறது கூட தவறா? இல்ல. அதனால வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல
ஒரு ஒரு திசை வழிப்போக்கை தீர்மானிக்கக்கூடிய, இன்னும் கூடுதலாக வந்து சங் பரிவார கும்பலை தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமை வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடுதலா இருக்குது. நாங்க ஒரு 20-25 பேர் நாங்க வந்து சட்டப்பேரவைக்கு போனோம்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் எப்படி இருக்கும், இந்தியாவுடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொதுப்படையா இருக்கிற பார்வையாளர்கள் பார்க்கும்போது, ஒரு விசனா பார்க்கும்போது, விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு வந்து 4 பேர் உள்ள இருக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து என்ன மாதிரியான அரசியலை சட்டப்பேரவைக்குள்ள செய்யறோம், வெளியில எப்படி பண்றோம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே போல 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனாங்கன்னா இது தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது, தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு தான் நல்லது. எங்களுக்கு நல்லது நாங்க கேட்கல, தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. சங் பரிவார கும்பலுக்கு சிம்பசொப்பனமா இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், பேரியக்கம் விடுதலை சிறுத்தைகள். அப்படிப்பட்ட இயக்கம் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தான் நாங்க தொடர்றோம். அதனால அதிமுக எங்களுடைய இதை எப்படிதான் நீங்க வந்து ஷேர் பண்ணாலும் பகிர்ந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியில தான் தொடரும். அவங்களுடைய ஆசை நிறைவேறாது. ஏனென்றால் பாஜகவினுடைய தொங்கு சதையாக அல்லது பாஜகவால் இயக்கப்படுகின்ற ஒரு கட்சி தான் அதிமுக என்பதை ஒரே நாடு ஒரே தேர்தலினுடைய அந்த மசோதாவை ஆதரித்தது மூலமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது ஒன்றே சாட்சி. ஆகவே தமிழ்நாட்டில் 2026 என்பது விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், காங்கிரஸ் பேரியக்கம், இந்த இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியில் தொடர்ந்து செயல்படுவோம். கட்டாயம் 26 என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். நன்றி சார். பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் தேர்தல் வியூகங்கள் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி.